Now we are going to see colon classification 6th edition practical. உங்களுக்கு கோலம் கிளாசிஃபிகேஷன் 6th எடிஷன் ப்ராக்டிக்கல் தான் சிஎல்எஸ்ல இருக்குது. ப்ராக்டிக்கல் மட்டும் தான் இருக்குது, தியரி கிடையாது. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். இப்போ கோலம் கிளாசிஃபிகேஷன் யார் கொண்டு வந்தானா எஸ்ஆர் ரங்கநாதன் இந்த இயர் 1933 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கோலம் கிளாசிஃபிகேஷன் மெயின் கிளாஸஸ் இருக்குது. ஸோ மெயின் கிளாஸ் அப்படின்னா என்னென்னா மெயின் சப்ஜெக்ட்னு வாங்க, புரியுங்களா, இல்லாட்டி பேசிக் கிளாஸ்ன்னு வாங்க, பேசிக் சப்ஜெக்ட்னு வாங்க. ஸோ மெயின் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏ வந்து ஜென்ரல் ஏ, 1 வந்து யூனிவர்ஸ் ஆஃப் நாலேஜ், 2 வந்து லைப்ரரி சயின்ஸ், 3 வந்து புக் சயின்ஸ், 4 வந்து ஜேர்னலிசம், கேபிட்டல் ஏ வந்து நேச்சுரல் சயின்ஸ், ஏசெட் வந்து மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், அடுத்து பி வந்து மேத்தமெட்டிக்ஸ், சி வந்து ஃபிசிக்ஸ், டி வந்து இன்ஜினியரிங், இ வந்து கெமிஸ்ட்ரி, எஃப் வந்து டெக்னாலஜி, ஜி வந்து பயாலஜி, ஹெச் வந்து ஜியாலஜி, ஹெச்எக்ஸ் வந்து மைனிங். ஸோ இப்போ மேத்தமெட்டிக்ஸ் வந்து என்ன நம்பர் என்ன லெட்டர் அப்படின்னா பி. இப்போ அல்ஜிப்ரா, இப்போ புக்கோட டைட்டில் வந்து அல்ஜிப்ரா வந்ததுன்னா டைட்டில் என்ன பார்த்துட்டு அது என்ன சப்ஜெக்டில் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் மெயின் கிளாஸ். ஸோ அல்ஜிப்ரா வந்து மேத்தமெட்டிக்ஸில் வரும். அப்போ மெயின் கிளாஸ் என்ன பி அப்படின்னு எழுதணும். ஸோ இதெல்லாம் மெயின் கிளாஸ். பினா மேத்தமெட்டிக்ஸ், சினா ஃபிசிக்ஸ், ஃபிசிக்ஸ்ன்ற சப்ஜெக்ட் வந்தால் சி போடணும், இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் வந்தால் டி போடணும், கெமிஸ்ட்ரி வந்தால் இ. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு வருது பார்த்தீங்கன்னா அப்போ இ போடணும். அடுத்து டெக்னாலஜி வந்து எஃப், பயாலஜி வந்து ஜி, ஹெச் வந்து ஜியாலஜி, ஹெச்எக்ஸ் வந்து மைனிங், ஐ வந்து பாட்டனி. இப்போ பிளான்ட்டை பற்றி வருதுன்னா என்ன போடுவீங்க, ஐ போடணும். மெயின் கிளாஸ் வந்து ஐ. ஜே வந்து அக்ரிகல்ச்சர், இப்போ ரைஸு இதெல்லாம் வந்ததுன்னா ஜே. அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்ட்டுக்கு வந்து லெட்டர் வந்து ஜே. ஜுவாலஜி வந்து கே, கேஎக்ஸ் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி, எல் வந்து மெடிசன், எல்எக்ஸ் வந்து ஃபார்மகாக்னசி, எம் வந்து யூஸ்ஃபுல் ஆர்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த டெல்டா வந்து ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மிஸ்டிசிசம். எம்செட் வந்து ஹியூமானிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ், எம்செட்ஏ வந்து ஹியூமானிட்டிஸ், என் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ், என்எக்ஸ் வந்து லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜ், ஓ வந்து லிட்ரேச்சர், பி வந்து லிங்குவஸ்டிக், கியூ வந்து ரிலிஜன், ஆர் வந்து ஃபிலாசபி, எஸ் வந்து சைக்காலஜி. சைக்காலஜி பாருங்கள், சைக்காலஜிக்கு வந்து மெயின் கிளாஸ் வந்து எஸ். இப்போ ஆங்கரு எமோஷன் இதெல்லாம் வந்து சைக்காலஜி, அப்போ எஸ்ஸில் போடணும். அப்புறம் ஜிக்மா வந்து சோஷியல் சயின்ஸ், டி வந்து எஜுகேஷன், இப்போ டீச்சர் ட்ரைனிங் இதெல்லாம் வந்ததுன்னா எஜுகேஷன், அப்போ டி. யூ வந்து ஜியாகிரஃபி, வி வந்து ஹிஸ்ட்ரி, அடுத்து டபிள்யூ வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ், பேங்க் வந்ததுன்னா இதில் போடுங்க எக்ஸ் எக்கனாமிக்ஸ், ஒய் வந்து சோஷியாலஜி, ஒய்எக்ஸ் வந்து சோஷியல் ஒர்க், ஜெட் வந்து லா. அதுக்கப்புறம் சிலதெல்லாம் இருக்குது. கோலன் ஜி வந்து கிரிட்டிசிசம் டெக்னிக்கு, அதுக்கப்புறம் பி வந்து கான்ஃபரன்ஸ் டெக்னிக்கா, சர்க்குலர் ப்ராக்கெட் ஆர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரிப்போர்ட் டெக்னிக்கா, அதுக்கப்புறம் பி வந்து கம்யூனிகேஷன் தியரி, எக்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் வந்து ஃபண்டமெண்டல் கேட்டகரிஸ் இருக்குது. என்ன அப்படின்னா பி அப்படின்னா பர்சனாலிட்டி. தெர் ஆர் 5 ஃபண்டமெண்டல் கேட்டகரிஸ். பி அப்படின்னா பர்சனாலிட்டி, அதை வந்து ஆல் மெயின் வாங்க. ஸோ வந்து ஃபார் ஃபர்ஸ்ட் லெவல் பர்சனாலிட்டி, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பர்சனாலிட்டி, நோ கனெக்டிங் சிம்பிள் இஸ் நெசசரி. ஃபர்ஸ்ட் ரவுண்டு பர்சனாலிட்டிக்கு வந்து கனெக்டிங் சிம்பிள் கிடையாது. மெயின் கிளாஸ் வித் பர்சனாலிட்டி வந்து நோ கனெக்டிங் சிம்பிள். த நோட்டேஷன் ஃபாலோட் இமீடியட்லி ஆஃப்டர் த மெயின் கிளாஸ் இஸ் கால்ட் பர்சனாலிட்டி. ஸோ மெயின் கிளாஸ்க்கு அடுத்து ஒரு நம்பர் வருது பார்த்தீங்களா, அதுதான் பர்சனாலிட்டி. மெயின் கிளாஸ்க்கும் பர்சனாலிட்டிக்கும் நோ கனெக்டிங் சிம்பிள். அடுத்து மேட்டர் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா எம்ன்றாங்க. எம்முக்கு வந்து என்னன்னா கனெக்டிங் சிம்பிள் வந்து செமிகாலன். எனர்ஜி வந்து இ, அதுக்கு வந்து கோலன். ஸ்பேஸ் வந்து எஸ், அதுக்கு வந்து டாட். ஸ்பேஸ்னா என்னது, இடம். டைம்க்கு வந்து டி வந்து சிங்கிள் இன்வெர்டட் கமா. ஸோ இதுதான் வந்து கனெக்டிங் சிம்பிள் அண்ட் ஃபண்டமெண்டல் கேட்டகரிஸ். இப்போ ஃபார்முலா, இதுதான் சிசியோட ஃபார்முலா. மெயின் கிளாஸு பர்சனாலிட்டி, மெயின் கிளாஸ்க்கும் பர்சனாலிட்டிக்கும் நோ கனெக்டிங் சிம்பிள். அடுத்து என்ன வருது, மேட்ருக்கு முன்னாடி செமிகாலன் வருது, எனர்ஜிக்கு முன்னாடி கோலன், ஸ்பேஸுக்கு முன்னாடி டாட்டு, டைமுக்கு முன்னாடி இன்வெர்டட் கமா. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ டைட்டில் கொடுத்துருக்காங்க பிப்ளியோகிராஃபி ஆஃப் பிரிண்டட் புக்ஸ். இது புக்கோட தலைப்பு. இந்த டைட்டில் கொடுத்துட்றாங்க, நீங்கள் வந்து நம்பரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அந்த புக்கு சிசி புக்கு பார்த்தீங்களா, அந்த நம்பரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இப்போ டைட்டில் கொடுத்தோன்னே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அது என்ன மெயின் கிளாஸில் வருது, என்ன சப்ஜெக்டில் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்.
பிப்ளியோகிராஃபி ஆஃப் பிரிண்டட் புக்ஸ். இது வந்து பிப்ளியோகிராஃபில வருது. அப்ப பிப்ளியோகிராஃபியோட நம்பர் என்னன்னா ஸ்மால் ஏ, மெயின் கிளாஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பி பர்சனாலிட்டி. பி அடுத்து என்னது? பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டி வந்து என்னது? ஹூ, ஆளுமை. எதை பத்தி பேசுது? பிரிண்டட் புக்ஸ். பிரிண்டட் புக்கோட நம்பர் வந்து 14. பி மீன்ஸ் ஹூ, பிப்ளியோகிராஃபி ஆஃப் பிரிண்டட் புக்ஸ். இந்த டைட்டில் வந்து எதை பத்தி பேசுது? பிரிண்டட் புக்ஸ். அதுதான் பர்சனாலிட்டி. இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல வெறும் மெயின் கிளாஸும் ஒரே ஒரு பர்சனாலிட்டி மட்டும் தான் பார்க்க போறோம். புரியுதுங்களா? அதுதான். அப்போ நம்பர் என்ன? ஃபுல் நம்பர் என்ன? A14. இப்போ வந்து டைட்டில் பாருங்க, நேஷனல் லைப்ரரி. புக்கோட டைட்டில் வந்து நேஷனல் லைப்ரரி. டைட்டில் படிச்சோடனே அது என்ன சப்ஜெக்ட்ல வருதுன்னு நம்ம வந்து கவனிக்கணும். லைப்ரரி சயின்ஸ். லைப்ரரினால லைப்ரரி சயின்ஸ்ல வருது. அப்போ லைப்ரரி சயின்ஸ்க்கு என்ன நம்பர் மெயின் கிளாஸ்ல? இங்க போய் பாருங்க. இங்க என்ன இருக்கு? லைப்ரரி சயின்ஸ்ல 2. புரியுதுங்களா? அப்போ அந்த 2 போடணும். இப்போ மெயின் கிளாஸை கண்டுபிடிச்சாச்சு. மெயின் கிளாஸ் என்ன? 2. அடுத்து இந்த டைட்டில் வந்து எதை பற்றி பேசுது? நேஷனல் லைப்ரரி பற்றி பேசுது. அப்போ நேஷனல் லைப்ரரியோட நம்பர் என்ன? 13. அதுதான் பர்சனாலிட்டி. ஹூ யார்? எதை பற்றி பேசுது? 13. நேஷனல் லைப்ரரி பற்றி பேசுது. அப்போ மெயின் கிளாஸ்க்கும் பர்சனாலிட்டிக்கும் கனெக்டிங் சிம்பிள் இல்லை. அப்போ நம்பர் என்ன? 213. அவ்வளோதான். இதுதான் கிளாஸ் நம்பர். இதுதான் சப்ஜெக்ட் நம்பர். புக்கோட சப்ஜெக்ட் புரியுதா? புக்கோட தலைப்பை வச்சு நம்ம வந்து நம்பரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அடுத்து மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் மெயின் கிளாஸ் என்ன? பி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ டைட்டில் என்ன கொடுத்துருக்கான்? புக்கோட டைட்டில் வந்து அர்த்தமெட்டிக். ஒரு புக் இருக்குது உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது முன்னாடி அர்த்தமெட்டிக் இருக்குன்னு டைட்டில் வந்து அர்த்தமெட்டிக்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் வந்து நம்பர் எழுதணும். கிளாஸிஃபிகேஷன் நம்பர் எழுதணும். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். இப்போ டைட்டில் படித்தோன்னா அர்த்தமெட்டிக் வந்து எந்த சப்ஜெக்டில் வருது நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். மேத்தமெட்டிக்ஸில் வருது. அப்போ அதோட மெயின் கிளாஸ் லெட்டர் என்ன? பி. அப்போ மெயின் கிளாஸ் கண்டுபிடிச்சாச்சு பின்ட்டு. அப்புறம் அர்த்தமெட்டிக்கோட நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது இண்டெக்ஸில் போயிட்டு அர்த்தமெட்டிக் நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா அது வந்து 1. அதுதான் பர்சனாலிட்டி. அப்போ மெயின் கிளாஸ் கண்டுபிடிச்சாச்சு, பர்சனாலிட்டி கண்டுபிடிச்சாச்சு. மெயின் கிளாஸ்க்கும் பர்சனாலிட்டிக்கும் கனெக்டிங் சிம்பிள் கிடையாது. அப்போ B1. அடுத்து ஒன் மோர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹையர் அல்ஜிப்ரா. டைட்டில் வந்து ஹையர் அல்ஜிப்ரா. அல்ஜிப்ரா எதில் வரும்? எந்த சப்ஜெக்டில் வரும்? மேத்தமெட்டிக்ஸ். அப்போ பி. மெயின் கிளாஸ் பின்னு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த டைட்டில் வந்து எதை பற்றி பேசுது? ஹையர் அல்ஜிப்ரா பற்றி பேசுது. ஹையர் அல்ஜிப்ராவோட நம்பர் என்னன்னா 25. இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். B25. அவ்வளோதான் ஆன்சர். மெயின் கிளாஸ்க்கும் பர்சனாலிட்டிக்கும் நோ கனெக்டிங் சிம்பிள். அடுத்து ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ்க்கு வந்து என்ன மெயின் கிளாஸ்? சி. அதில் ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்காங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்விட். ஸோ இந்த டைட்டில் படிச்சிட்டோன்னே நம்மளுக்கு என்ன வரணும்? என்ன சப்ஜெக்ட்டும் கண்டுபிடிக்கணும். லிக்விட் இதெல்லாம் எதில் வரும்? ஃபிசிக்ஸில் தான் வரும். அப்போ சி தான் மெயின் கிளாஸ். அடுத்து எதை பற்றி பேசுது? லிக்விடை பற்றி பேசுது. அப்போ லிக்விடோட நம்பர் என்ன? 25. அப்போ C25 தான் ஆன்சர். மெயின் கிளாஸ்க்கும் பர்சனாலிட்டிக்கும் நோ கனெக்டிங் சிம்பிள். அடுத்து அல்ட்ராசவுண்டு. ஸோ அல்ட்ராசவுண்டுன்ற டைட்டில் படித்தோடனே அது என்ன சப்ஜெக்டில் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது அல்ட்ராசவுண்ட் வந்து ஃபிசிக்ஸில் தான் வரும். அப்போ சி தான் மெயின் கிளாஸ். மெயின் கிளாஸ் சின்னு கண்டுபிடிச்சாச்சா? அப்புறம் அல்ட்ராசவுண்டு நம்பர் நீங்கள் வந்து இண்டெக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா 35ன்னு இருக்கும். அது வந்து பர்சனாலிட்டியில் வரும். சிக்குள்ளே 35 வரும். அப்போ C35 தான் ஆன்சர். அடுத்து இது ஏற்கனவே பார்த்தாச்சு. அடுத்து இன்ஜினியரிங்க்கு வந்து மெயின் கிளாஸ் என்னன்னா டி. அதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, மோட்டார் கார். ஸோ மோட்டார் கார்ன்ற டைட்டில் வந்து எந்த சப்ஜெக்டில் வரும்னா இன்ஜினியரிங்கில் வரும். அப்போ டி தான் மெயின் கிளாஸ். மெயின் கிளாஸ் டின்னு எழுதிடும். அடுத்து மோட்டார் காரோட எதை பற்றி பேசுது? இந்த டைட்டில் வந்து எதை பற்றி பேசுது? மோட்டார் கார் பற்றி பேசுது. அப்போ பர்சனாலிட்டி. மோட்டார் காரோட நம்பர் பார்த்தீங்கன்னா 5133. ஏன்னா இந்த டைட்டிலில் வந்து ஸ்பேஸ் இல்லை, டைம் இல்லை, எதுவுமே கிடையாது. ஒன்லி வந்து மெயின் கிளாஸும் பர்சனாலிட்டி மட்டும் தான் இருக்குது. சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்து கெமிஸ்ட்ரிக்கு வந்து என்ன அப்படின்னா இ. அதுக்கு ஒரு டைட்டில் என்னன்னா ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன்ற டைட்டில் படித்தோன்னே நம்மளுக்கு என்ன வரணும்? மெயின் கிளாஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்ன சப்ஜெக்டில் வருதுன்னு? கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியோட மெயின் கிளாஸ் என்ன? இ. லெட்டர் வந்து இன்னு போட்டாச்சு. அடுத்து ஆக்சிஜன் நம்பர் போய் பார்த்தீங்கன்னா 116 இருக்கும். அதுதான் பர்சனாலிட்டி. எதை பற்றி பேசுது? பர்சனாலிட்டினா ஹூ, எதை பற்றி பேசுது? அந்த டைட்டில் ஆக்சிஜனை பற்றி பேசுது. அப்போ E160 தான் நம்பர். அடுத்து டெக்னாலஜி வந்து எஃப். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பெட்ரோல். ஒரு புக்கோட தலைப்பு வந்து பெட்ரோல். அந்த பெட்ரோல்ன்ற தலைப்பை படிச்சிட்டோடனே அது என்ன சப்ஜெக்டில் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஜென்ரலாக பெட்ரோல் வந்து கெமிஸ்ட்ரின்னு நினச்சிப்பீங்க, ஆனால் இங்கே டெக்னாலஜியில் வருது. அதனால் நீங்கள் பெட்ரோல் உங்களுக்கு தெரியலாட்டினா மெயின் இண்டெக்ஸில் போய் பார்த்துருங்க.
புரியுதுங்களா? ஸோ எஃப் தான் மெயின் கிளாஸ். பெட்ரோலோட நம்பர் பார்த்தீங்கன்னா 5552ன்னு இருக்கும். பர்சனாலிட்டி எதை பற்றி பேசுது? பெட்ரோலை பற்றி பேசுது. அதுதான் பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டின்னு ஆளுமை. யாரை பற்றி பேசுது? அந்த டைட்டில் வந்து யாரை பற்றி பேசுது? F5552. அடுத்து பயாலஜிக்கு வந்து மெயின் கிளாஸ் வந்து ஜி. இப்போ கோல்கி அப்பாரட்டஸ். ஸோ கோல்கி அப்பாரட்டஸ்ன்றது பயாலஜியில் வருது. ஜி தான் மெயின் கிளாஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் கோல்கி அப்பாரட்டஸ் வந்து நீங்கள் இண்டெக்ஸில் போனீங்கன்னா 1137 இருக்கும். அது பர்சனாலிட்டியில் வரும். ஜிக்குள்ள 1137. அப்போ ரெண்டுத்துக்கும் நோ கனெக்டிங் சிம்பிள். ஜி 1137 தான் நம்பர். அடுத்து ஜியாலஜி ஹெச். ஸோ டைட்டில் பாருங்கள், மினராலஜி ஆஃப் டைமண்ட். ஸோ மினராலஜி ஆஃப் டைமண்ட் வந்து எந்த சப்ஜெக்டில் வந்து ஜியாலஜியில் வருது. அப்போ ஹெச் மெயின் கிளாஸ்ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எதை பற்றி பேசுது? டைமண்ட் பற்றி பேசுது. அப்போ 191 தான் அது பர்சனாலிட்டி. அப்போ ஹெச் 191 தான் நம்பர். அடுத்து மைனிங்க்கு வந்து HZ. டைட்டில் பார்த்தீங்கன்னா டனல்ன்றது இந்த டைட்டிலில் படிச்சிட்டோன்னே அந்த டனல் வந்து எந்த சப்ஜெக்டில் வரும்னா அப்படின்னா மைனிங்கில் வருது. அப்போ மைனிங்கோட மெயின் கிளாஸ் நம்பர் என்ன அப்படின்னா HZ. மெயின் கிளாஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து டன்னலோட நம்பர் இண்டெக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா 3ன்னு இருக்கும். அப்போ HZ3 மெயின் கிளாஸ்க்கும் பர்சனாலிட்டிக்கும் கனெக்டிங் சிம்பிள் கிடையாது. அப்படியே ஒன்றா எழுதிடணும். அடுத்து பாட்டனிக்கு வந்து ஐ. டைட்டில் பாருங்கள் ஃபங்கின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபங்கின்ற தலைப்பை படித்தோடனே அது என்ன சப்ஜெக்டில் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். மெயின் கிளாஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். மெயின் சப்ஜெக்ட் என்னன்ட்டு. ஃபங்கின்றது பாட்டனியில் வருது. அப்போ ஐ மெயின் கிளாஸை கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் ஃபங்கி எதை பற்றி பேசுது? ஃபங்கியை பற்றி பேசுது. அது வந்து 23. ஸோ பாட்டனிக்கு பின்னாடி ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். செப்பரேட் இண்டெக்ஸ் இருக்கும். அதில் தான் போய் பார்க்கணும். சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து அதுக்கு தனி சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி இண்டெக்ஸ் இருக்கும். பாட்டனிக்கு இருக்குது. அந்த பாட்டனி இண்டெக்ஸில் தான் போய் பார்க்கணும். அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா ஜே. இப்போ டைட்டில் என்னென்னா ஆப்பிள். புரியுதுங்களா? ஆப்பிள் வந்து என்ன சப்ஜெக்டில் வருது? அக்ரிகல்ச்சரில் வருது. ஜே. அப்போ மெயின் கிளாஸ் வந்து ஜேன்னு போட்டாச்சு. அடுத்து 371 வந்து எதை பற்றி குறிக்குது அப்படின்னா ஆப்பிளோட நம்பர் என்னன்னா 371. ஸோ டைட்டில் வந்து எதை பற்றி பேசுது? ஆப்பிளை பற்றி பேசுது. அதுதான் பர்சனாலிட்டி. அப்போ ஆப்பிளோட நம்பர் என்னன்னா 371. அப்போ வந்து ஜே 371. அடுத்து ஜுவாலஜி வந்து கே. டைட்டில் வந்து மம்மல்யா. ஸோ மம்மல்யா வந்து எந்த சப்ஜெக்டில் வருது? ஜுவாலஜியில் வருது. அப்போ கே வந்து மெயின் கிளாஸும் கண்டுபிடிச்சிடும். அடுத்த மம்மல்யா நம்பர் போய் பார்த்தீங்கன்னா 97 இருக்கும். அப்போ கே 97. ஜுவாலஜிக்கும் தனியாக இண்டெக்ஸ் இருக்குது. அதில் தான் போய் பார்க்கணும். அடுத்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி KZ. டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கவ்வு. ஸோ கவ்வு வந்து எந்த மெயின் கிளாஸில் வருது அப்படின்னா KZல வருது. அப்போ KZ தான் மெயின் கிளாஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் யாரை பற்றி பேசுது? கவ்வை பற்றி பேசுது டைட்டில். அப்போ கவ்வோட நம்பர் என்னன்னா 311. அப்போ KZ 311 அதுதான் நம்பர். அடுத்து ஃபார்மகாகனசி வந்து LZ. புரியுதுங்களா? ஃபார்மசி இது டைட்டில் வந்து ஃபார்மசி டைட்டில் படித்தோடனே அது எந்த சப்ஜெக்டில் வருது அப்படின்னா ஃபார்மகாகனசியில் வருது. இப்போ மெயின் கிளாஸ் LZன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் ஃபார்மசி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8ன்னு இருக்கும். எதை பற்றி பேசுது? ஃபார்மசி பற்றி பேசுது டைட்டில். அப்போ 8ன்னு இருக்கும். அப்போ LZ 8 அதுதான் நம்பர். அடுத்து டெக்ஸ்டைலோட மெயின் கிளாஸ் என்ன? M7. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டைட்டில் என்ன அப்படின்னா சில்க். ஒரு புக்கோட டைட்டில் வந்து சில்க். அந்த டைட்டில் படிச்சுட்டோன்னா அது என்ன சப்ஜெக்டில் வருதுன்னு கண்டுபிடிக்கும். சில்க் எதில் வரும்? டெக்ஸ்டைலில் தான் வரும். அப்போ டெக்ஸ்டைலோட மெயின் கிளாஸ் என்ன? M7. அப்போ மெயின் கிளாஸை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இந்த டைட்டில் வந்து எதை பற்றி பேசுது? யாரை பற்றி பேசுது? சில்கை பற்றி பேசுது. அதுதான் பர்சனாலிட்டி. சில்கோட நம்பர் என்னன்னா 73. அப்போ M73ன்னு ஆட் பண்ணணும். கனெக்டிங் சிம்பிள் இருக்கக்கூடாது. மெயின் கிளாஸ்க்கும் பர்சனாலிட்டிக்கும் கனெக்டிங் சிம்பிள் கிடையாது. அடுத்து மெடிசனோட மெயின் கிளாஸ் நம்பர் என்ன? L. மெயின் கிளாஸ் லெட்டர் வந்து L. டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? மசில். ஒரு புக்கோட டைட்டில் வந்து மசில். அந்த மசில்னு படித்தோன்னே அது என்ன சப்ஜெக்டில் வரும்? மெடிசனில் வரும்னு நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடும். அப்போ L போட்டுரும். L வந்து மெயின் கிளாஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த டைட்டில் வந்து யாரை பற்றி பேசுது? எதை பற்றி பேசுது? அதுதான் பர்சனாலிட்டி. மசிலை பற்றி பேசுது. மசிலோட நம்பர் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் 83ன்னு இருக்கும். அப்போ L83ன்னு போட்டுடணும். அடுத்து ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மிஸ்டிசிசம். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் மட்டும் அந்த புக்கை வச்சு நேரில் பார்த்தா தான் கொஞ்சம் புரியும். அட்லீஸ்ட் 1 டைம் ஆர் 2 டைம் யூ ஹேவ் டு கம் டு டைரக்ட் கிளாஸ். புரியுதுங்களா? ஸோ அப்போ தான் அது என்னன்னு வந்து புரியும். ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மிஸ்டிசிசம் வந்து டெல்டா. மிஸ்டிசிசம் இன் புத்திசம். புரியுதுங்களா?
ஸோ மிஸ்டிசிசம் இன் புத்திசம்னு வருது. ஸோ மெயின் கிளாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். மிஸ்டிசிசம் நம்ம வருதுன்னா அந்த டெல்டா. ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு டெல்டா. தென் புத்திசமோட நம்பர் பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேசுது? புத்திசம் பற்றி பேசுது. அதுதான் பர்சனாலிட்டி. புத்திசம் நம்பர் என்ன? 4. அப்போ மெயின் கிளாஸ்க்கும் பர்சனாலிட்டிக்கும் நோ கனெக்டிங் சிம்பிள். அப்புறம் அந்த ட்ரையாங்கிள் போட்டு 4 போட்டணும், அவ்வளோதான். அடுத்து ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து மெயின் கிளாஸ் வந்து என்ன? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஆர்கிடெக்சர். ஒரு புக்கோட தலைப்பு வந்து சைனீஸ் ஆர்கிடெக்சர். அந்த தலைப்பை படித்தோடனே அது என்ன சப்ஜெக்ட்னு கண்டுபிடிக்கணும். சைனீஸ் ஆர்கிடெக்சர் வந்து ஃபைன் ஆர்ட்ஸில் வருது. அப்போ மெயின் கிளாஸ் வந்து என்ஏ. ஓகே, ஸோ என்ஏ போடுறோம் மெயின் கிளாஸ். அதுக்கப்புறம் எதை பற்றி பேசுது? சைனீஸ் ஆர்கிடெக்சர் பற்றி பேசுது. அதுதான் வந்து சைனாவோட நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 41. புரியுதுங்களா? அதுதான் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்இ. ஸ்கல்ப்சர் வந்ததுன்னா என்டி. பெயிண்டிங் வந்ததுன்னா என்கியூ. அதுதான். அடுத்து லிங்குவிஸ்டிக் வந்து பி. ஸோ லிங்குவிஸ்டிக் அப்படின்னா அது லாங்குவேஜ், மொழி. லிட்ரேச்சர்னா இலக்கியம். இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு கொடுத்துருக்காங்க. டைட்டில், ஒரு புக்கோட டைட்டில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ். அப்போ என்ன சப்ஜெக்டில் வரும்? லிங்குவிஸ்டிக்கில் வரும். லாங்குவேஜ்னா பி போடணும். இப்போ தமிழ் லாங்குவேஜ்னா பி, ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ்னா பி தான் போடணும். பி தான் மெயின் கிளாஸ். அப்புறம் இங்கிலீஷோட நம்பர் என்ன? எதை பற்றி பேசுது? இங்கிலீஷ் லாங்குவேஜை பற்றி பேசுது. இங்கிலீஷை பற்றி பேசுது. இங்கிலீஷோட நம்பர் பார்த்தீங்கன்னா 111 இருக்கும். அப்போ பிக்கும் 111க்கும் கனெக்டிங் சிம்பிள் கிடையாது. அதுதான். ஸோ அடுத்து வந்து லிங்குவிஸ்டிக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கப்பா. லிங்குவிஸ்டிக்கோட மெயின் கிளாஸ் என்ன? பி. மலையாளம் லாங்குவேஜ். லாங்குவேஜ்னு வச்சு, லாங்குவேஜ்னா பி போட்டுரும். அடுத்து எந்த மொழியை பற்றி பேசுது? மலையாளத்தை பற்றி பேசுது. மலையாளம் நம்பர் என்னன்னா 32. அதுதான் பர்சனாலிட்டி. ஸோ லாங்குவேஜில் வந்து மொழி வந்து பர்சனாலிட்டியாக வரும். P32. அடுத்து வந்து ரிலீஜனுக்கு வந்து மெயின் கிளாஸ் வந்து Q. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டைட்டில் சைவிசம். ஸோ ஒரு புக்கோட தலைப்பு வந்து சைவிசம். அந்த தலைப்பை படிச்சுன்னா அது என்ன சப்ஜெக்டில் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். சைவிசம் வந்து ரிலீஜியத்தில் வருது, மதத்தில் வருது. அதுக்கு என்ன மெயின் கிளாஸ் நம்பரு? Q. அப்போ Q மெயின் கிளாஸும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் சைவிசம் நம்பர் எதை பற்றி பேசுது? சைவிசத்தை பற்றி பேசுது. அப்போ சைவிசம் நம்பர் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 23 இருக்கும். அப்போ Q23. அடுத்து மெட்டாஃபிசிக்ஸ் வந்து R3. ஓகே, டைட்டில் வந்து மெட்டீரியலிசம். ஸோ மெட்டீரியலிசம்ன்ற தலைப்பை படித்தோடனே அது மெட்டாஃபிசிக்ஸில் வருது. ஸோ உங்களுக்கு தெரியல அந்த சப்ஜெக்ட் வந்து எதில் வருது அப்படின்னு தெரியல, நீங்கள் மெட்டீரியலிசம்ட்டு இண்டெக்ஸில் போய் தேடுங்க. அதில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து மெயின் கிளாஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மெட்டீரியலிசம் வந்து எதில் வருதுன்னா மெட்டாஃபிசிக்ஸில் வருது. அப்போ மெயின் கிளாஸ் என்ன அப்படின்னா R3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எதை பற்றி பேசுது? மெட்டீரியலிசம் பற்றி பேசுது. அதுக்கு நம்பர் என்னன்னா 3. அப்போ R33 தான் கரெக்ட். அடுத்து சைக்காலஜிக்கு மெயின் கிளாஸ் என்ன? எஸ். டைட்டில், ஒரு புக்கோட டைட்டில் வந்து எமோஷன் கொடுத்துட்டான். அந்த டைட்டில் படிச்சோன்னா எமோஷன் வந்து சைக்காலஜியில் தான் வரும். அப்போ மெயின் கிளாஸ் என்ன? எஸ்ன்னு கண்டுபிடிச்சாச்சு மெயின் கிளாஸ். அடுத்து எமோஷன் எதை பற்றி பேசுது? யாரை பற்றி பேசுது? எமோஷனை பற்றி பேசுது. அதுதான் பர்சனாலிட்டி. அது 5. அப்போ S5. அடுத்து எஜுகேஷன் வந்து மெயின் கிளாஸ் வந்து T. இப்போ இங்கே வந்து பிளைண்ட் ஸ்டூடெண்ட்டு. ஸோ பிளைண்ட் ஸ்டூடெண்ட் எல்லாம் வருது. ஸ்டூடெண்ட் வந்து எதில் வரும்? எஜுகேஷனில் தான் வரும். அப்போ மெயின் கிளாஸ் என்ன? T. டீன் மெயின் கிளாஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பிளைண்ட் ஸ்டூடெண்ட்டு. ஸோ வந்து நம்ம வந்து இங்கே வந்து இந்த சிசியில் வந்து ஸ்டூடெண்ட்ன்ற வார்த்தை இருக்காது. ஸ்டூடெண்ட்டுக்கு நம்பர் இருக்காது. பட் நம்மளாம் வந்து அதை அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கணும். பிளைண்டுன்னு மட்டும் தான் இருக்கும். அதை பிளைண்ட் ஸ்டூடெண்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ பிளைண்டோட நம்பர் என்னன்னா எதை பற்றி பேசுது? பிளைண்டை பற்றி பேசுது. பிளைண்ட் ஸ்டூடெண்ட்டை பற்றி பேசுது. அதுதான் ஆளுமை. வெறும் பிளைண்டுன்னு தான் நம்பர் இருக்கும். நம்ம பிளைண்ட் ஸ்டூடெண்ட் நம்ம வந்து அதை எடுத்துக்கணும். 68 நம்மளா அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கணும். இப்போ T68. அடுத்து ஜாகிரஃபிக்கு வந்து மெயின் கிளாஸ் என்னன்னா U. இப்போ பேலியோ ஜாகிரஃபி, அது வந்து புக்கோட டைட்டில் என்னன்னா பேலியோ ஜாகிரஃபி. ஸோ பேலியோ ஜாகிரஃபி படித்தோடனே அது என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா யூன்னு கண்டுபிடிச்சிடும் மெயின் கிளாஸ். அடுத்து பேலியோ ஜாகிரஃபியோட நம்பர் என்ன? எதை பற்றி பேசுதுன்னா பேலியோ ஜாகிரஃபி பற்றி பேசுது. அது 33 மெயின் கிளாஸ். இதில் இண்டெக்ஸில் போனீங்கன்னா 33 இருக்கும். அப்போ U33. அடுத்து ஹிஸ்ட்ரிக்கு வந்து என்ன அப்படின்னா வீணா. ஹிஸ்ட்ரி வந்து வீண் போடணும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டைட்டில் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஒரு புக்கோட டைட்டில் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி. அப்போ ஹிஸ்ட்ரின்னு வந்துருச்சு. அப்போ மெயின் கிளாஸ் என்ன? வீண் மெயின் கிளாஸ் கண்டுபிடிச்சாரு. இப்போ எதை பற்றி பேசுது? இந்தியாவை பற்றி பேசுது. அதுதான் பர்சனாலிட்டி. இந்தியாவோட பர்சனாலிட்டி என்ன? இந்தியாவோட நம்பர் 44. அப்போ V44. ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து என்ன அப்படின்னா சிசியில் வந்து ஸ்பேஸ் வந்து என்ன ஆகும்னா பர்சனாலிட்டியாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஆளுமையாக இருக்கும். ஸோ வந்து ஹிஸ்ட்ரிலையும் லாலையும் வந்து
பர்சனாலிட்டி ஹிஸ்ட்ரி, லா, லாங்குவேஜ் இது மூணுத்துலேயும் வந்து பர்சனாலிட்டி வந்து ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பிளேஸ் வந்து ஆளுமையாக இருக்கும். லாவில் பார்த்தீங்கன்னா அந்தந்த லா இந்தியன் லா ஸ்பேஸ் அங்கேயும் அப்படிதான். லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா அந்த மொழி தமிழ் மொழி, இங்கிலீஷ் மொழி அந்த மாதிரி லாங்குவேஜ் அதெல்லாம் வந்து பர்சனாலிட்டியாக இருக்கும் ஆளுமையாக. அடுத்து பொலிட்டிக்கல் சயின்ஸ். பொலிட்டிக்கல் சயின்ஸோட வந்து இது நம்பர் வந்து டபிள்யூ. டைட்டில் பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி. ஸோ டெமோக்ரஸின்ற டைட்டில் படிச்சோன்னா அது என்ன சப்ஜெக்டில் வருது? பொலிட்டிக்கல் சயின்ஸ் நம்மளுக்கு தெரியும். அதான் மெயின் கிளாஸ் டபிள்யூ. மெயின் கிளாஸ் போடாச்சு. அடுத்து எதை பற்றி பேசுது? டெமோக்ரஸி பற்றி பேசுது 6. அப்போ W6. அடுத்து எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் வந்து எக்ஸ். டைட்டில் பார்த்தீங்கன்னா பேங்க்கு. ஸோ பேங்க்குன்ற ஒரு புக்கோட டைட்டில் வந்து பேங்க்கு. அப்போ பேங்க் எதில் வரும்னா எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டில் வரும். அப்போ மெயின் கிளாஸ் என்ன எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பேங்க்கோட நம்பர் என்ன நீங்கள் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 62ன்னு இருக்கும். பேங்க்கை பற்றி பேசுது அதுதான் பர்சனாலிட்டி. அப்போ X62 தான் நம்பரு. ஸோ இந்த நம்பரை நம்ம வந்து கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணணும்? ஸ்பைன் லேபிளில் ஒட்டணும். X62ன்னு போட்டு ஒட்டணும். அப்போ எக்ஸ்னா எக்கனாமிக்ஸ். அப்புறம் ரேக்கில் அடுக்கணும். புரியுதுங்களா? அடுத்து சோஷியாலஜி. சோஷியாலஜிக்கு நம்பர் என்ன? ஒய். இப்போ புக்கோட டைட்டில் ரெஃப்யூஜின்னு வருது. அப்போ அது என்ன சப்ஜெக்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சோஷியாலஜி. அப்போ ஒய்ன்னு போட்டுறீங்க. அடுத்து ரெஃப்யூஜியோட நம்பர் வந்து 394. ஒய் 394 பர்சனாலிட்டியில் வருது ரெஃப்யூஜி. அடுத்து லா பாருங்கள். லாக்கு வந்து மெயின் கிளாஸ் என்ன? Z. டைட்டில் வந்து என்ன? இந்தியன் லான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லா இப்போ இந்த டைட்டில் படிச்சோன்னா அது என்ன சப்ஜெக்ட்? லா சப்ஜெக்ட். லா அப்போ மெயின் கிளாஸ் நம்பர் என்ன? Zன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இங்கே மெயின் கிளாஸ் கண்டுபிடிச்சாச்சு Z. அப்போ மீதி என்ன இருக்குது? இந்தியா இருக்குது. இந்தியாவோட நம்பர் என்ன? 44. எதை பற்றி பேசுது? இந்தியன் லாவை பற்றி பேசுது. 44 தான் பர்சனாலிட்டி. ஸோ லாலையும் என்ன அப்படின்னா அந்த இடம் வந்து பர்சனாலிட்டியாக ஸ்பேஸ் இஸ் ட்ரீட்டட் அஸ் பர்சனாலிட்டி ஆளுமையாக ட்ரீட் ஆகும். அடுத்து லிட்ரேச்சர். இது நான் 2வது வாட்டி சொல்லி தருவேன், அதெல்லாம் கவலைப்பட தேவையில்லாம். திருப்பி அகெயின் ஐ வில் டீச் திஸ். ஓகே. ஸோ ஓ லிட்ரேச்சர். ஓ அப்படின்னா லிட்ரேச்சர். பி அப்படின்னா லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக்கா. ஓகே. இங்கே பாருங்கள் ஸ்பானிஷ் லிட்ரேச்சர்னு இருக்குது. ஸ்பானிஷ் லிட்ரேச்சர்னால ஓ போட்டுரும் மெயின் கிளாஸ். ஸ்பானிஷோட நம்பர் 123. அதான் பர்சனாலிட்டி. இப்போ க்ரீக் லாங்குவேஜ் வந்தது. லாங்குவேஜ்னா அது பி. க்ரீக்கோட நம்பர் வந்து 13. அப்போ P13 தான். ஸோ ரூல்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பர்சனாலிட்டி. there will be no connecting symbol. மெயின் கிளாஸோட there will be no connecting symbol. அதான் in some main classes space isolate is treated as personality. சில மெயின் கிளாஸில் வந்து ஸ்பேஸை வந்து நம்ம பர்சனாலிட்டியாக கன்சிடர் பண்ணுறோம். ஆளுமை எப்படி அப்படின்னா இந்தியன் லா, அமெரிக்கன் லா, இந்தியன் ஹிஸ்ட்ரி, அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி அது வந்து ஒரு ஆளுமையாக ட்ரீட் பண்ணுறோம் ஸ்பேஸை. அடுத்து ஆஸ் பர் த ரூல் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பர்சனாலிட்டி இஸ் அட்டாச் டு த மெயின் கிளாஸ் டைரக்ட்லி விதவுட் எனி கனெக்டிங் சிம்பிள். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு இப்போ ஒரு டைட்டிலில் வந்து பர்சனாலிட்டி வந்து 2-3 வாட்டி வரலாம். புரியுதுங்களா? ஆனால் ஒரே ஒரு பர்சனாலிட்டி வந்தது அப்படின்னா மெயின் கிளாஸ் அண்ட் பர்சனாலிட்டிக்கு நோ கனெக்டிங் சிம்பிள். ஃபர்ஸ்ட் ரவுண்டு பர்சனாலிட்டிக்கும் மெயின் கிளாஸ்க்கும் நோ கனெக்டிங் சிம்பிள். ஃபார் த மெயின் கிளாஸ் த ஸ்பேஸ் நம்பர் இஸ் அட்டாச் டு த மெயின் கிளாஸ் விதவுட் எ டாட். அதே போல் மெயின் கிளாஸ்க்கும் ஸ்பேஸ் இடம் வந்ததுன்னா இடத்தோட நம்பர் வந்தது அப்படின்னா அங்கே டாட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான். ஸோ அடுத்து பாருங்கள் இந்தியன் மியூசிக்கு என்ஆர். இப்போ என்ஆர்ன்றது இந்தியன் மியூசிக்கு. 44 வந்து இந்தியா. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இன்றைக்கி டுடே வி ஹவ் ஃபினிஷ்ட் 1 மெயின் கிளாஸ் அண்ட் 1 பர்சனாலிட்டி. ஸோ அகெயின் வில் கண்டினியூ திஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸ். இப்போ இதை கொஞ்சமாக புரிஞ்சுதா? ஏன்னா இது கொஞ்சம் போக தான் புரியும். அந்த புக்கெல்லாம் நீங்கள் பார்த்தா தான் நேரில் டைரெக்டாக பார்த்தா தான் அது புரியும். புரியுதுங்களா? ஸோ வித் திஸ் ஐ வில் ஸ்டாப்.